நைட்டி இது உங்களுக்கு என்ன பத்துதோ அதை எடுத்து போட்டுக்கலாம். ஆனா இது மட்டும் ரொம்ப காஸ்ட்லி, இதை மட்டும் நீங்க எடுக்காதீங்க. அப்புறம் இந்த ரெட் நைட்டி இந்த மாதிரி அந்த மாதிரி இது மாதிரிலாம் எடுத்துக்கலாம். காஸ்ட்லியா இருக்கிறது எடுத்தாதானே உனக்கு காசு கிடைக்கும். அதை எடுக்காதீங்கன்னு சொல்ற. இந்தாங்க அதை வைங்க. அதுவும் சேல்ஸ் தானே சொன்னேன். எதுக்கு எடுத்தாலும் ஃப்ரீ தான். ஆனா இது எல்லாமே ஃப்ரீ தான். பட் இது ரெண்டும் மட்டும் தான் காஸ்ட்லி. அதனால இது ரெண்டும் வாங்கிட்டு போலாம். சரி, இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் சொன்ன, எப்படி எல்லாம் சொன்ன நீ சேல்ஸ் பண்ண? பனியன் ஜெட்டி அந்த மாதிரி தான் இந்த ஷாப்ல இருக்கு. அப்புறம் வந்து இது வந்து சுடிதார் மெட்டீரியல். அப்புறம் இது வந்து நைட்டி, அதுக்கு அடியில ஃப்ராக், பேண்ட், பலச பேண்ட் எல்லாமே பலச பேண்ட் தான். ஆனா கீழ இருக்கு பலச பேண்ட் எவ்வளவுமா? ஒரு 40 ரூபாய். 40 ரூபாய் தானா? உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு எது சீப் அண்ட் பெஸ்டோ அதை கொடுங்கம்மா. இது சீப். எவ்வளோ? 150 ரூபாய். 150 ரூபாய்? பரவாயில்லையே, சீப்பா இருக்கே. அப்புறம் வேற எதுக்கு எடுத்தாலும் ஃப்ரீ. இது சரிம்மா, டீ நகர்ல எல்லாம் நின்னுகிட்டு எப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லணும். அப்பதானே எல்லாரும் வருவாங்க. ஓகே. எதுக்கு எடுத்தாலும் ஃப்ரீ. எதை எடுத்தாலும் ஃப்ரீ. இந்த ரெட் நைட்டி வேணுமா? அது ரொம்ப சீப். எவ்வளோ? எவ்வளவு அது? 10 ரூபாய். 10 ரூபாய் தானே? பரவாயில்லையே, 10 எடுத்துடலாம் போலயே 10 ரூபாய்க்கு. பொழைக்க தெரியாத பிள்ளையா இருக்கியடி. ஏமா மடிச்சு வச்சதெல்லாம் கலக்கிறீங்க? நான் எத்தனை வாட்டி தாமா நான் மடிச்சு வைக்கிறேன். ஏமா இது என்னமோ துவைச்சு போட்டு யூஸ் பண்ண மாதிரி இருக்கே. இது காஸ்ட்லியா சீப் தான். ஏமா காஸ்ட்லி சொல்லாதீங்கம்மா. இது துவைச்சு போட்டு மடிச்சு கொண்டு வந்திருக்கீங்க. இத போய் காஸ்ட்லிங்கறீங்க. சரி கொடுங்க. நான் ஃப்ரெஷ்ஷா பண்றேன். ஐயோ, ஏன் அப்படி தூக்கி போடுறீங்க? அப்புறம் அடுத்தாப்புல எப்படிமா சேல்ஸ் பண்ணுவீங்க? பண்றேமா. இது ஒரு சீப். சரி, அதையே சொல்லிட்டு இருக்கீங்க, மத்தத சொல்லுங்க. இந்த நைட்டி தருவா? எது எப்ப பாரு நைட்டி தான் உங்களுக்கு. பேண்ட் இருக்கு, ஷர்ட் இருக்கு, உங்களோட ஃப்ராக்லாம் இருக்கு. அதெல்லாம் சொல்ல வேண்டியதானே நீங்க. இது சுடிதார் நிறைய இருக்கு இந்த சேல்ஸ். சரி, அப்புறம் ஒரு வேஷ்டி இருக்கு. ஐயோ அது அப்பாவோடது. சி யாரோட வேஷ்டி? அப்பா வேஷ்டி வேண்டாம். சோ கலைய போற எல்லாத்தையும் இதுதான் பண்ணுங்க. காஸ்ட்லி அது வந்து ரொம்ப சீப். காஸ்ட்லிங்கற ஒரு சேல்ஸ் பாய் எப்படி சேல்ஸ் பண்ணுவாங்க? என்ட்ரன்ஸ் நினைச்சு வாங்கம்மா வாங்க, எதை எடுத்தாலும் ஃப்ரீ. சொல்லுங்க பாப்போம். வாங்கம்மா வாங்க, என்ட்ரன்ஸ் சொல்லணும். வாங்கம்மா வாங்க, எல்லா இடத்துலயும் ஃப்ரீ. எதை எடுத்தாலும் ஃப்ரீ. நீங்களும் ஃப்ரீயா? அப்போ ஃப்ரீ. அப்படியா? உங்களையும் கொடுக்கலாமா? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, எடுத்து கொடுப்போம். இல்ல அப்ப நீங்களும் ஃப்ரீ தானா? எதை எடுத்தாலும் ஃப்ரீனா நீங்களும் தானே இங்க இருக்கீங்க. அப்ப நீங்களும் தானே ஃப்ரீ. இந்த ரெட் நைட்டி தருவா? அடடா, இப்ப பாரு ரெட் நைட்டி. சரி ஜெட்டி தருவா? ஜெட்டி அதெல்லாம் இல்ல. இந்த என்னென்ன காஸ்ட்லியோ இந்தாங்க. பால் பேசி எல்லாம் மாற்றுறதுக்கு பால் பை மாட்டுறது. இது எவ்வளவுமா? ஒரு 40 ரூபாய். 40 ரூபாயா? நான் வந்து பால் பாக்கெட்டை வந்து அவங்க வரும்போது கையில வாங்கிடுவேன். அதனால வேண்டாம். எடுத்தாச்சா? இது எவ்வளவுமா? ஒரு 40 ரூபாய். 40 ரூபாய் இல்ல, இது வந்து சீப்பானது. பட் இந்த காசு எவ்வளோனா 99.20. 99 பாட்டா செப்பல் மாதிரி 99 னு சோ சொல்றீங்க. இது தருவா? அது வேண்டாம், அது ரொம்ப பழசா இருக்கு அது. சரி பணம். சரிமா, இந்த ஷர்ட் தருவா? இத நீங்க என்னதான் ஃப்ரீயா கொடுத்தாலும் இத 40 ரூபாய் 50 ரூபாய் 99 இது இந்த ஷர்ட் தருவா? ரூபாய் அந்த ஷர்ட் நான் என்ன ஆம்பளையா ஷர்ட் போட்டுக்கிறதுக்கு? இந்த ஷர்ட் தருவா? இங்க பாருங்கம்மா, இங்க பாருங்க. நீங்க என்னென்னமோலாம் சொல்றீங்க. இது எல்லாம் யூஸ் பண்ணது, துவைச்சு நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு கொண்டு வந்து கொடுக்குறீங்க. இதெல்லாம் எனக்கு எதுவுமே வேணாம். அதை தான் அங்கங்க வைங்க போதும். இதை
வாங்க, நீங்களும் உங்க கடையும் அடுத்து ஒரு சீப்பான டேல் கிட் வந்துருச்சு. எவ்வளவு சொன்னாலும் வெக்கமே இல்லை இந்த பொண்ணுக்கு. சோ இது எடுத்தாலும் ஃப்ரீ.